விலாசத்தெல்லாம் எழுதி விட்டுருக்காங்க. வேண்டாங்க விலாசம் எழுதுவானா? வேண்டாங்க விலாசம் எழுதுவானா? இல்ல அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த குழந்தை வேண்டாங்கிறதுனால எழுதிருக்காங்க. ஆத்தோடி போயிரட்டும். இல்ல வேணும்னே யாராவது எழுதுவாங்களா? அவன் வேண்டானா ஆத்தோடி கடலுக்கு தானே போயிருக்கணும். இத பாருங்க, நமக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தை இன்னும் நம் குழந்தை. இந்த குழந்தைக்கு பெயர் கம்சன். சரி, ஏதோ ஒரு சன் அப்படி என்று அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார்கள். சரி, 10 வரக்கூடிய நாளையில 7 ஆன வயதிலே எழுத்தோத வைத்தார்கள். ஆமா. பாலகனுடைய குணம் தானும் படிக்க மாட்டான், படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான். ஆமா. சும்மா அப்படியே சுத்திக்கிட்டே வருவான். அது செய்யறதா அடிப்படி நடத்துறதா அப்படியே நடக்கு. ஆமா ஆமா. பார்த்தார், வாத்தியார் கூப்பிடுறாரு. பாவம் எப்படி வரும்? டேய் கம்சா, வணக்கம். ஆற்றிலே வந்து அனாதை பயலே. யார பத்தி அனாதைன்னு சொன்னா? நீதான்டா. வெளிய போடா. அனாதைங்கிற வார்த்தை கேட்டதா உண்டு. நீ வந்த பிறகுதான் இந்த பாரு இங்க எல்லாரும் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். தூண்ல சாஞ்சிருக்கிறது படுத்து உறங்கிறதுக்குள்ள நானே காரணம். ஆமா. தூணை நாட்டி வச்சு ஆள்கிட்ட போய் நீ ஒழுங்கா படிச்சிருந்தா அவங்க எல்லாம் ஒழுங்கா வந்து இருந்திருப்பாங்க. தூணை நாட்டி விட்டவங்ககிட்ட போய் கேட்கணும், பெட்ஷீட்டை விரிச்சு வச்சவங்ககிட்ட போய் கேட்கணும். சரிதான். சும்மா இருந்து என்கிட்ட கேட்கலாமா? ஆற்றிலே வந்து அனாதை பயலே எதிர்த்தா பேசுகின்ற வெளியே போடா. வெளியே போகிற வார்த்தை கேட்ட அப்படி வெளியே போடான்னு ஒரு வார்த்தை கேட்டவர். அப்படி என்று எங்கே வருகிறான் பாருங்கள். வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில் வாய்த்த கம்சல் போயினானே, வாய்த்த கம்சல் போயினானே. வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில் வாய்த்த கம்சன் போயினானே, வாய்த்த கம்சன் போயினானே. தாழ்வு வந்து விளைந்ததினால் சண்ட உரதியிலே வேளமொண்ட விளாங்கனி போல், வேளமொண்ட விளாங்கனி போல், விளாங்கனி போல் மிக்க நொந்து தடுமாறி, மிக்க நொந்து தடுமாறி தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கம்சராஜன் மதக தேசத்திலே வருகிறான். அங்கே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாவி அங்குள்ள பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். வசுதேவர்ங்கிற அண்ணா வீட்டை நல்ல முறையில பாடம் படித்து ஒரு கட்டளம் காலை பருவம் அடைகின்றான். சரி, அந்த நேரத்திலே அந்த நாட்டிற்கு ஒரு கேடு. வடதேசத்திலிருந்து வருகிறான் சிங்கவாகனன் சொல்ல ஒரு வீரன். பல பல தேசங்களை வெற்றி அடைந்து ஜராசந்த மன்னன் இடத்துல வந்து நிற்கிறான். டே ஜராசந்தா, என்னடா? அதாவது உன்னுடைய நாட்டிற்கு நான் போருக்கு வந்திருக்கிறேன். சரி, இருந்தால் என்னை எதிர்த்து சண்டை போடு, இல்லனா எனக்கு அப்பத்தை செலுத்துடா. நாளைக்கு வாடா பார்க்கலாம். இன்று போய் நாளை வா. ஆமா, அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் மன்னன் நம் மகளுக்கு ஒரு வீராதிவீரனை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல தருணம். ஆமா, மந்திரி உடனே ஒரு பறை சாற்றி விடு. மன்னா, உங்க பிள்ளைக்கு கல்யாணம்னியா? ஆமா, எவன் ஒருவன் வென்று வருகின்றானோ அவனுக்கு தான் கல்வி. அது சரிதான். உங்க பிள்ளைலாம் கட்டணும்னா பெரிய ராசாவா இருக்கணும், இல்ல வீரனா இருக்கணும். ஆமா ஆமா, நம்ம சாதாரண ஆள் சமாளிக்க முடியாது. அப்படி என்று வன்மையுடன் வந்து சிங்க வாகனனை வென்றவர்க்கு தென்னமுடன் என் மகளை சிறப்பாக மணமுடித்து கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் என்று முரசது அடித்தானே. கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் என்று முரசதுவும் அடித்தானே. கேட்டு அந்த கம்சராஜன் கோபத்தோடு தான் எழுந்து சுவாசத்துடன் பருதி வெட்டு சிங்க வாகனனே கொன்று வாரான் கம்சராஜன். கொண்டபடி எத்தனையோ பறைசாற்றப்பட்ட உடனே கம்சனுடைய காதிலே கேட்கிறது. வசுதேவர் இடத்திலே விடைபெற்றான். வசுதேவரே, அந்த அசுரனை நான் கொன்று பெண்ணை மணமுடித்து வருகிறேன் என்று விடை கொடுத்து அனுப்ப ஓடி வருகிறான். வாள் எடுத்து தலையை ஒரே வெட்டு.
சிங்கக்கொடியை கைப்பற்றி கொண்டு மன்னன் முனை கொண்டு வைத்தார். மன்னா, ஆ, சிங்கக்கொடி பெண் எனக்கு. இந்த பிள்ளைய கிட்ட போற ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. எல்லாருக்கும் அது பிடிக்கலையோ? ஏன், என்னாச்சு? சரி, அதாவது உன்னுடைய தாய் தந்தையர் யாருன்னு சொல்லப்பா. என்னுடைய கல்யாணங்கிறத எல்லாரும் கூடி பேசி நடத்தினால நல்லா இருக்கும். ஆணையரசனுடைய தவ புதல்வன் தான் நான். நீ அப்ப ராஜா வீட்டு பிள்ளை தானே? ஆமா ஆமா. உடனே ஒரு தூதுவன் அனுப்பி ஆணையரச மன்னனிடத்திலே செய்தியானதை உரைத்தார்கள். ஆணையரச மன்னன் அப்படியே கையில பெட்டியோடு வருகிறார். சீதன பட்டியா? இல்ல இல்ல, ஆ, கம்சன் வந்தானே, ஆமா, அந்த கம்ச பேழை. கம்ச பாத்திரம். ஏன்னா வாயால சொன்னா இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா, ஒரு ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரம் இருந்தா உடனே நம்பிடுவாங்க. ஆமா. சரி, அதுக்காக அந்த பெட்டியோடு வருகிறான். ஆ, பெட்டியை கொண்டு மன்னன் முன்னே வைத்த உடனே மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷாக் ஆயிட்டான். எப்பா, இது என்னது? இது உக்கிரசேனனுடைய புதல்வனா இவன்? அடிக்கடி இப்படி ஷாக் ஆக்குறீங்களா? பேரரசர் அல்லவா? ஆமா, உடனே திருமணத்தை முடிச்சிடணும். இப்படிப்பட்ட ராஜாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? சரி, ஆகட்டும். ஏய், என்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது ஆணையரச மன்னன்னு தெரிஞ்ச உடனே மட்டும் சரி, உடனே ஆள் விட்டு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, இப்ப உக்கிரசேன மன்னன் சொன்னோட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் முடிச்சாங்களா? பெரிய வீட்டு சம்பந்தம் இல்லையா? அப்படின்னு சொன்னா பெரிய இடத்து சம்பந்தம் சொன்னா நம்ம அனுமதி இல்ல இருந்தாலும் இல்லாட்டும் ரகசியமா முடிச்சிருவோம். ஆமா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துதானே ஆகணும். ஆமா. உங்களுக்கு எல்லாம் ராஜ தந்திரம் அந்த காலத்துல தந்திரமா தான் இருந்திருக்கு. சரி, திருமணம் அடைந்தது. திருமணம் அடைந்தவுடனே சரி, கல்யாணம் தான் முடித்து கரபட்டையன் கூட்ட விட்டு சலியாமல் கொண்டேசம் தான் வந்து அனுப்பி வைத்தார். அப்பொழுது கம்சராஜன் வசுதேவரை அழைத்து வாரா. அப்பொழுது கம்சராஜன் வசுதேவரை அழைத்து வாரா. இப்படியாக திருமணம் அடைத்த கையோடி தன்னுடைய நாட்டிற்கு போ என்று அனுப்பி வைக்க, சரி போ என்றவுடனே எட்டி பார்க்கிறாரு வசுதேவர். அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறார். உறங்கிருக்க மாட்டாரு, படிச்சு தந்தவர் இல்லையா, வாத்தியார் இல்ல. இவருக்கு நம்ம சீதனமா எதுவும் கொடுக்கலையே. ஆமா, வாத்தியாருக்கு சீதனமா கொடுக்கணும். ஐயா தச்சனை, ஐயா அதுக்கு பேரு ஐயா தச்சனை தான் கொடுப்போம். இவங்க சீதனம் கொடுத்திருக்காங்க, பரவாயில்ல. எல்லாம் ஒண்ணுதானே, வாங்குறது எல்லாம் ஒண்ணுதானே. வாங்குறது இல்ல. ஆமா, ஒவ்வொரு பேர் இருக்குல்லம்மா. ஆமா. ஆ, இப்படி ஆ. அப்ப இவரை நம்ம கூட கூட்டி சென்றால் என்ன? இது நல்லது, சீதனம் கொடுக்கணும். ஆமா ஆமா. அப்படி என்று அவரையும் கூட அழைத்து வருகிறார். சரி, வந்து தன்னுடைய நாட்டிலே வந்து பார்க்க, சரி, அப்படியே சிம்மாசன மேடையிலே அமர்ந்திருக்கின்றான் உக்கிரசேனன். ஆமா. உக்கிரசேனன் வந்த கையோடு தரதரவனை இழுத்தான், பாதாள சிறையில் அடைத்தான். ஐயோ, ஏய், ஆ. நான் தான் சின்ன வயசுல ஆற்றிலே விட்டீர்களே, என் பிள்ளையா? நான் தான். எங்க போனாலும் இங்க தானடா சுத்தி சுத்தி வாரான்னு போக உங்களை- மாட்டியோ? உங்களை நான் விடவே மாட்டேன். கடைசியில என்கிட்ட தானே வேலைக்கு வந்திருக்கா. ஆ, அப்படி வேண்டாடி தானே உன்னை ஆத்துல தூக்கி போட்டோம். சரிதான். அப்படி என்று சொல்ல சரி. அங்கே நாகிறது வாருங்கள். என்ன? வில்லங்கில்லவர் தானே இருக்க இளவர் தானே இருக்கு. விருப்பமோடு உடம்பிறந்த கள்ளம் கீழரோ ரோகிணியோ மங்கை தேவகி அடனையோ. அண்ணா ஆவி வசுதேவர்க்கு நாவி வசுதேவர்க்கு அழகோடு நீ மணமூடித்தார். காலாளாம் கரிபரியா கம்ப மதையாரையா கரிபரியா கம்பமேதே. இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே சரி, கோட்டை சுற்றி வருகிறான் இந்த கம்சனானவள். ஆமா. வரும்பொழுது 2 பெண்கள் அங்கே இங்குமாக உலாவி கொண்டிருப்பதைக் கண்டான். ஆ, பெண்கள் இழைத்தான். அம்மா கண்மணிகளே, அண்ணா இருவேரும் அங்கே இங்கே வருகிறீர்கள், நீங்கள் யார்? உங்களுடைய சித்தப்பா பிள்ளைகள் தான் நாங்க. சித்தப்பா பிள்ளை? எனக்கு சித்தப்பா இருக்கிறாரா? சரி, உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தேவகி. சரி, பேர் ரோஹிணி. ரெண்டு ஒரு அக்கா தங்கச்சியா? ஆமா. சரி, சார்த்தி மாட்டிருக்கா. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு உங்களை புருஷ வீட்டுக்கு அனுப்பலையா? நீங்க இங்க ஏன் சுத்திட்டு திரியுறீங்க? உங்க மாப்பிள்ளை விட்டாலும் போக கூடாதா? எங்களுக்கு என்ன திருமணம் ஆகல. திருமணம் ஆகவில்லை அண்ணா, திருமணம் இன்னும் ஆகவில்லை. ஒரு நேரம் கூட ஆகலையா? ஒரு நேரம் கூட ஆகவில்லை. உனக்கு ஆகல. உன் அழகுக்கெல்லாம் எவனும் கண்டம் கொத்திட்டு போயிருவானம்மா. அண்ணா இனிமேல் எங்களுக்கு திருமணம் ஆகுமா அண்ணா? கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு ஆகாதானே? இந்த பிள்ளைக்கு நிறைய ஆஃபர் செவச்சவேன்னு உள்ள பயக்கெல்லாம் சுத்திட்டு திரியாண்ணா. சரி, கவலைப்படாத, நல்ல சம்பந்தமா நானே பார்த்து முடிச்சு வைக்கிறேன்.
அப்படி என்று மந்திரியை பார்த்தான். ஆ. மந்திரி, மன்னா. நம் ஊர்லயே சிறந்த மன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்ன ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படியா? கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி எனக்கு கல்யாணம் நிறைய பேர் துடிச்சிட்டு ஆனா இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்களாமே, இந்த புள்ளைய எல்லாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமே. யாருன்னு பிடிக்கலன்னு பிடிச்சதுனால தான் மெனக்கட்டு வந்து பார்த்தாங்க. அப்படியா? ஆமா அப்படியே பேசிக் கொண்டிருக்க ஏர் எடுத்து பார்க்கினால் வசுதேவர் திருதிருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமா. அப்படியானால் வசுதேவருக்கு இதுவரைக்கும் நம்ம எதுவுமே கொடுக்கல. அவன் இப்ப இருந்தா தட்சணை கொடுக்கல. ஆமா, தட்சணையா கொடுக்காம சீதனமா கொடுத்துடலாம். ஆமா, ஆமா. அப்படி என்று வசுதேவர் இடத்துல கேட்கிறாரு. வசுதேவரே, என்ன என்னுடைய தங்கைமார்கள் 2 பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு திருமணம் செய்ய சம்மதமா? எனக்கு கல்யாண ஆசையில ரொம்ப கிடையாது. ஆ, இருந்தாலும் நீ வற்புறுத்தி கேட்கறதுனால வேண்டான்னு சொல்ல மனசு வரல. அப்படியா? ஆமா. தெய்வகி, இருந்தாலும் எனக்கு நிகரான அழகான பெண்களாக இருப்பார்களா? ரோகிணி, என்ன இந்த வசுதேவரை உனக்கு பிடித்திருக்கின்றதா? இவரையா? ஆமா, இதான் உன்னுடைய கணவர். அண்ணா, உங்களுக்கு சம்மதம் என்றால் எங்களுக்கு சம்மதம். அவ எப்ப நடந்திருக்கா? இவன் இல்ல. கேட்டுரு. உனக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பிடிச்சிருக்குதாக்கா? அப்ப நீ ஆர்வத்தோட தான் இருந்திருக்கா. நான் எவடா ஒருத்தர் இது கணவர்ல கிழவர்னு சொல்லுவார். அவன் என்ன சொன்னா, தாத்தாவா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னா. சரி, பரவாயில்ல. உனக்கு என்ன தெரியும்? அப்படி என்று சொல்லி சரி, மனம் உடைத்து வைக்கின்றார். சரி, மதுராபுரி பட்டணத்தை 2 கூறாக பங்கு வைத்து வடமதுரை கம்சராஜனும் தென்மதுரை வசுதேவரும் ஆட்சி செய்து வருகிறார்கள். சரி. அங்கே வசுதேவர் ஆட்சி செய்த காரணத்தினால் சாரல்மலை பொழிகிறது. ஆமா. சம்சாரி மார்கள் என்ன செய்தார் பாருங்கள். இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், எள்ளுமே தோட்டம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், ஏலமை தோட்டம் வைத்தார். காய்வாழை வேய்வாழை வாழை நல்ல முதல் கண்ணு வைத்தார். காடைக்கண்ணே கேழ்வரகு, காடைக்கண்ணே கேழ்வரகு, கடுக திணைகள் விளைத்தனரா. காடக்கண்ணி கேழ்வரகு, காடக்கண்ணி கேழ்வரகு, அதிக திண்ணைகள் விளைத்தனரா. தஞ்சை புஞ்சை பயிர்கள் செய்தார், அஞ்சை புஞ்சை பயிர்கள் செய்தார். அங்கே நமக்கு கஷ்டம் தீர்ந்ததென்றே. இப்படி பயிர் தோட்டங்களை இட்டார் சம்சாரிமார்கள். என்னாச்சு? அங்கே பலன் கொடுக்கக்கூடிய நாளையிலே மலைமிருகங்கள் வந்து இவருடைய பயிர் தோட்டங்களை அழித்து நாசம் பண்ணுகிறது. மன்னர் இடத்திலே சென்று முறையிட வேணுமே என்று சொல்லி சொல்லி ஏ மன்னா, மதுரை நகராளோ மன்னா, பந்தை சொல்ல கேளும் ஐயா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் ஐயா நாசமாக போச்சு தையா. மதுரையில் இருக்கணுமோ, மதுரையில் இருக்கணுமோ, பரதேசம் போகணுமோ, நான் மதுரவையில இருக்கணுமோ, மதுரவையில இருக்கணுமோ, நாங்கள் மருதேசம் போகணுமோ. ஏ மன்னா, மன்னா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நாசமாக போச்சுது மன்னா. கவலைப்படாதீங்க. சீக்கிரத்துல வேட்டையாடி வாருங்கள். உங்கள்ட்ட அதிகம் பேச நேரம் இல்ல. சரி. நான் சென்று வேட்டையாடி வருகிறேன் என்று மன்னனும் மந்திரி படைகளுமாக வரக்கூடிய சமயத்தில் தேவி ரோகிணியும் வருகிறேன் என்று அடம் பிடித்தார்கள். ஆமாம். அவர்களை வசுதேவரும் அழைத்துக் கொண்டு கானகத்தில் வந்து வேட்டையாடுகின்றார். எப்படி வேட்டையாடிதான் பாருங்கள். வேட்டைகள் ஆடியே வாரான் கம்சராஜன், கம்சராஜன் வேட்டைகள் ஆடியே வாரான், வேட்டைகள் ஆடிய வர அந்த கம்சராஜன். ஆமா, கம்சராஜன் வேட்டைகள் ஆடிய வேட்டைகள் ஆடிடவே தாட்டிகமாகவே நல்ல கரடி போலி கடுவாயும் ஒன்று விட்டு வேட்டையாடி
காடுதான் மிருகங்களை கொன்று குவித்தான் சரி. தங்கைகளை காண வேணுமே என்று வருகிறான். தேவகி முகம் வாடி போயிருக்கிறது. தேவகி சொல்றா, என்ன அண்ணா எனக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறது. கவலைப்படாதம்மா, இதோ இந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்கனியை பறித்து தருகிறேன். அப்படி என்று மாங்கனியை பறித்தான், என் ஊராக வெட்டி தேவி கையில கொடுத்தான். ஆமாம். தேவகி சாப்பிட்டா பசியும் தாகமும் இருந்தது. ரதத்தில் ஏறி நாடு திரும்பினார்கள். சரிதான். இந்த மாங்கனி யாருக்கு சொந்தமான கனி தெரியும்? யாரு? கிருகைமலை சார்பில் வாழக்கூடிய பரராச முனிவருக்கு சொந்தமான கனி இந்த கனி. சரி. அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை கரியக்கூடிய இந்த கனியானது சாப்பிடுவார், தவத்திற்கு செல்லுவார். ஆமாம். அந்த மாங்கனியை காணாத காரணத்தினால் சரி ஞான திருஷ்டினால் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆட்டவன் ஒருவன் பறித்து தன்னுடைய தங்கிக்கு கொடுத்தது தெரிய வருகின்றது. ஆமாம். உடனே கடு கோபத்திலே ஒரு சாபமானது இடுகின்றான். எப்படி? கனியை பறித்தவன் எவனாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட வயிற்றுல பிறக்கக்கூடிய 8வது குழந்தை கனி பறித்தவனுடைய தலையறுக்கும். அப்படியா? அந்த அசரீர் வார்த்தையாக கம்சனுடைய காதலை கேட்கிறது. அப்படியா? நீ கேட்டானா என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் தேரை நிறுத்தினான். நிறுத்திட்டான். அப்படியே தேவகியை வெட்டி கொல்ல ஓடி வருகிறான். வசுதேவர் வந்து வழிமறைத்தார். அஞ்சாமல் கம்சராஜன் தேவகி கொல்ல வென்று வாழை தான் நிறுவி வெட்ட வர்றோ நேரத்திலே பார்த்தாரே வசுதேவர் ஓடி வாரா. பார்த்தாரே வசுதேவர் ஓடி வாரா. என்னுடைய மைதோனரே, என்னுடைய மைதோனரே, என்ன மோசம் செய்ய போறீர்? என்ன மோசம் செய்யவோ